வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐவருக்கு சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணி அந்தஸ்து. சமையல் எரிவாயுவின் விலை குறைப்பு. 5 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் பறிமுதல். நாட்டில் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவாகும். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இலங்கையில் முதல் முறையாக சிரேஷ்ட சட்டவாதிகள் ஐவருக்கு சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. கலாநிதி J.M. சுவாமிநாதன், T.M. சுவாமிநாதன், G.G. அருள் பிரகாசம், H.R.A.T.P. குணதிலக மற்றும் S.N.M. குணவர்த்தன உள்ளிட்டோருக்கு குறித்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சட்ட தொழிலில் சிறந்து விளங்குகின்றமை மற்றும் உயர்வான பண்புகளை வெளிப்படுத்தும் வகையில் அறிவுறுத்தல் சட்டத்தரணிகள் ஆற்றும் சிறப்பான சேவையை பாராட்டும் வகையில் 2023 ஆண்டின் 26ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் குறித்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை இன்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அதன் தலைவர் முதீத் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 175 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 3940 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 70 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 1582 ரூபாவாக காணப்படுகின்றது. மேலும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 32 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 740 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லாஃப் எரிவாயுவின் விலை இன்று வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக லாஃப் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாஃப் சமையல் எரிவாயுவின் விலை 275 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 3840 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 5 கிலோகிராம் நிறையுடைய லாஃப் சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 110 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 1542 ரூபாவாக காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கான நோர்வே தூதுவர் மே எலின்ஸ்டெனர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு JVP தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் நோர்வே தூதரகத்தின் 2வது செயலாளர் ஜோன் பிஜேர்கெம், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்ன ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் அரசியல் ரீதியான பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்நிலையில் நோர்வே அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள உதவிகள் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்துதல் அவசியம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. கொழும்பு பாமன் கடை பகுதியில் 5 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோகிராமுக்கும் அதிகமான கொக்கைன் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கிருளப்பனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சுண்டிக்குளம் சாலை கடற்பகுதியில் அனுமதி பத்திரம் இன்றி மீன்பிடித்த இருவரை நேற்று வியாழக்கிழமை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கடற்படை முகாமிற்கு அருகில் நீண்ட நேரமாக சந்தேகத்திற்கு இடமான முறையில் தரைத்து நின்ற படகை சுண்டிக்குளம் கடற்படையினர் திடீர் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் குறித்த படகு அனுமதி பத்திரம் இன்றி மீன்பிடியில் ஈடுபட்டமை தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட இருவரும் சுண்டிக்குளம் கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணையின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நாட்டின் பல இடங்களில் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, தெற்கு, வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிக வெப்பம் நிலவும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அடிக்கடி நிழலில் ஓய்வெடுப்பது சிறந்ததாகும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
அடிக்கடி நீராகாரங்களை பருகுவதுடன் வீட்டில் உள்ள நாட்பட்ட நோயாளர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் 2 சகோதரர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில தினங்களாகவே ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தங்கத்தின் விலை சடுதியாக குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 6,84,150 ரூபாவாக காணப்படுகின்றது. இதேவேளை 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,93,100 ரூபாவாக காணப்படுகின்றது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,77,050 ரூபாவாக காணப்படுகின்றது. 21 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,69,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. எனினும் தங்க ஆபரணங்களின் விலை இந்த விலைகளில் இருந்து மாற்றமடையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். சீனா மற்றும் இந்தியாவில் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளது. அதனால் தான் அந்த நாடுகளால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண முடியவில்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் 2வது முறையாக போட்டியிடுகின்றார் தற்போது அதிபராக இருக்கும் ஜோ பைடன். இதற்காக தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகின்றார். வாஷிங்டனில் நடந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பைடன், சீனா ஏன் பொருளாதாரத்தில் மோசமடைந்துள்ளது, ஜப்பானும் ரஷ்யாவும் இந்தியாவும் ஏன் பொருளாதாரத்தில் தடுமாறுகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் இனவெறி கொண்டவர்கள், அவர்களிடம் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளது, மேலும் அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை விரும்புவதில்லை, ஆனால் அமெரிக்காவை புலம்பெயர்ந்தோர் தான் வலிமையாக்குகின்றார்கள், புலம்பெயர்ந்தவர்களை அமெரிக்கா வரவேற்கின்றது, அமெரிக்க பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு அவர்கள் தான் காரணமாக உள்ளார்கள், ஆனால் சீனா, ஜப்பான், ரஷ்யா, இந்தியா நாடுகளில் உள்ள அந்நிய வெறுப்பு அவர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். தற்போது நடக்கவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் புலம்பெயர்ந்தோர்கள் விவகாரம் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஜோ பைடனை எதிர்த்து போட்டியிடும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் புலம்பெயர்ந்தவர் கொள்கைகளை விமர்சித்து வரும் நிலையில் ஜோ பைடன் புலம்பெயர்ந்தோர்களை ஆதரித்து பேசி வருகிறார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடரின் 50வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றுள்ளது. குறித்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் மோதியிருந்தன. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் ஹைதராபாத் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 201 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. துடுப்பாட்டத்தில் நிதிஷ் ரெட்டி 76 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில் 202 எனும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 200 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது. பந்து வீச்சில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் சார்பில் புவனேஷ்குமார் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.